கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர். சொந்து போகாதீங்க, எல்லாமே நடக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போகாது. சரியா? நம்பிக்கையோடு இருங்க, பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்து போங்க. சரியா? ஆண்டவருக்கு சாட்சியாக நில்லுங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. இயேசப்பா சொன்னதெல்லாம் செய்வார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:7. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகள் என்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். உம்மை நம்புகிறவர்களை அவளுக்கு விரோதமாக எழும்புகிற என்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. கர்த்தரை நம்புகிற ஒரு காரியத்தை இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிற மக்களுக்கு நடக்கிற ஒரு காரியம். கர்த்தரை நம்பணும், ஏசப்பாவை நம்பணுங்க. இந்த நம்பிக்கை இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. கர்த்தரை நம்புகிறவங்க அவங்க ஆண்டவரை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒரு இது கூட அசைய மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவங்க குறி கேட்க போக மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவங்க நாள் பார்க்க போக மாட்டாங்க. கர்த்தரை இயேசுப்பாவை நம்புகிறவங்க ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, வாஸ்து பார்க்க மாட்டாங்க, மந்திரத்தை தேடி போக மாட்டாங்க. புரியுதா? இயேசுப்பா மேலே நம்பிக்கை இல்லாத ஜனம் தான் இதெல்லாம் பார்க்க போகிறது, இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்துட்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை நம்புங்க. அவர் நம்புனா, இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறோம் என்று உமது வலதுகரத்தில் தப்பித்து ரட்சிக்கிறவரே. அப்படின்னு என்னது? கர்த்தரை யார் நம்புகிறாங்களோ, அதை நம்பி வாழ்கிறவங்கள யார் எதிர்க்கிறாங்களோ, யார் அவளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறாங்களோ, அவங்க கையிலேருந்து தப்பு வைத்து ரட்சிப்பாராம். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம், ஒரு விசுவாசத்தை தூண்டுகிற வசனம். எதிரி இருக்கிறாங்களா? விரோதிகள் இருக்கிறாங்களா? இருக்க தான் செய்வாங்க. அந்த விரோதிகள் செய்கிறது ஒன்றும் உங்களை தொடாது. அது தொடாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நம்பணும். அது ஒன்று நம்பினா போதும். மந்திரமும் தொடாது, சூனியமும் தொடாது, பொறாமையும் தொடாது, ஒன்றும் தொடாது, ஒன்றுமே தொட முடியாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சரியா? இயேசுப்பை நம்புவீங்களா? பூரணமாக அவரை நம்பி வாழ்வீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிற ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர்களுடைய கையிலிருந்து விலக்கி காக்கிற தெய்வமே, ரட்சிக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் இதுவரையிலும் உம்மை நம்பி வாழாத தெய்வ பிள்ளைகள் யாரை இருப்பாங்கன்னா, இன்று முதல் உண்மையே பூர்ணமாய் நம்பி வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் இருக்கட்டும், தெய்வீக ஆறுதல் இருக்கட்டும், தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தாவே, இன்னும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நிரந்தரமான வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானங்களை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. அதற்கான வழிகளை உருவாக்குங்க. தேவனுக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தேவ ஊழியர்களுக்காக அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவங்கள வல்லமையாய் பயன்படுத்தும். வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.